காரைக்காலில் பொங்கல் பண்டிகையையொட்டி மண்பானைகள் மற்றும் அடுப்புகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் மேலுவோடுதுறை, கோட்டுச்சேரி ஆகிய பகுதிகளில் சுமார் 30 குடும்பங்கள் தலைமுறையாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் திருமணம், பண்டிகை உள்ளிட்ட விசேஷ நாட்களுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் அங்கு பெய்த புயல் மழையால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் கடந்த 10 நாட்களாக மண்பானை, அடுப்பு மற்றும் மண் சட்டிகளை தயாரிக்கும் பணியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இயற்கை பேரிடரின் போது தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் புதுச்சேரி அரசு நிவாரணம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி களிமண் எடுப்பதற்கான வருவாய்த்துறை சான்றினை வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யறதுக்கு தான் ஆள் இல்லாம போகுது. எங்களை வந்து இந்த இளைஞர்கள்லாம் இன்ட்ரெஸ்டா செய்யணும்னா எங்களுக்கு சில பொருட்கள்லாம் ஈஸியா கிடைச்சுன்னா நாங்க ஈஸியா செய்வோம். இதே இப்ப தமிழ்நாடு சைடுலாம் மானியத்துல திரும்ப கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மண்ணை அரைக்கிற மிஷின் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் அது எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி சைட்ல கொடுக்குறாங்க. நம்ம காரைக்காலுக்குன்னு தனியா எதுவும் கொடுக்கறது கிடையாது. பாண்டிச்சேரியில் நிறைய பேர் மண் அரைக்கிற மிஷின்லாம் மானியத்துல வாங்கி வச்சிருக்காங்க. அந்த நமக்கு கேட்டோம்னா நம்ம சைட்ல இருக்க பேங்க் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓரளவு ஈஸியா வாங்கலாம் நம்ம அந்த மிஷின். மூலப்பொருட்கள் வாங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவியை புதுச்சேரி அரசு வழங்காவிட்டால் வருங்கால தலைமுறையினர் மண்பாண்டங்கள் காண்பது அரிதாகிவிடும் என்று தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.